Hi dear students, welcome to this session. நான் உங்கள் பாலா சார். ஸோ நீட் 2021 லெட்ஸ் கிராக் பண்ணலாம் வாங்க. டே 30 வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி டே 31. ஸோ இன்னிலேருந்து மேக்ஸிமம் நிறைய கிளாஸ் கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி சார் வந்து கொஸ்டின் வந்து எழுதி அதுக்கப்புறம் நீங்கள் சொல்யூஷன் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த பிளாக் போர்டில் அதை பண்ண முடியலை. ஸோ அதனால் வந்து இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் உங்களுக்கு வந்து கொஸ்டினோட சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நிச்சயமாக நம்ம தொடர்ந்து நம்ம கிளாஸ் கொடுப்போம். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஆகஸ்ட் 1 தான் நமக்கு எக்ஸாம். ஸோ ஓரளவுக்கு நமக்கு போதுமான நேர இடைவெளி இருக்குது. அதனால் வந்து நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது போக எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். நீட் 2021 லெட்ஸ் கிராக் பண்ணலாம் வாங்க. உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது உங்கள் பாலா சார். அப்புறம் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியமானது. அதனால் விஸ்டம் இன் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அதுதான் எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷன். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இன்றைக்கி நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறது நம்ம லாஸ் ஆஃப் மோஷன் தான், இயக்க விதிகள் தான். 11th சாப்டர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ 3rd சாப்டரில் இது ஒரு முக்கியமான ஒரு கணக்கு. 60 கிலோமீட்டர் பர் ஹவர் 60 கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் இயங்கும் தானியங்கி வண்டி தடையை அழித்து 20 மீட்டர் தொலைவிற்குள் நிறுத்த முடியும். ஒருவேளை அதே வண்டி 2 மடங்கு வேகத்தில் இயங்கினால் அது நிறுத்தும் தொலைவு. ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள், அது வந்து இனிஷியலாக 60 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் போகுது. ஸோ இனிஷியல் ஸ்பீடு வந்து 60 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ அதுக்கு வந்து தடை அப்படிங்கிறது நம்ம பிரேக் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் போய் நின்று போயிடும். அதே வெஹிக்கிள் வந்து 2 மடங்கு வேகத்தில் இயங்கினால், அதாவது 120, 60 கிலோமீட்டரோட 2 மடங்கு எவ்வளவு, 120 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது அதே ரிட்டார்டேஷன், அதே எதிர்முடுக்கம் நாம் கொடுத்தோம்னா எவ்வளவு டிஸ்டன்ஸில் போய் இயங்கும் நிற்கும் அப்படிங்கிறதா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து 20 மீட்டர், 40 மீட்டர், 60 மீட்டர், 80 மீட்டர் அப்படின்னு 4 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் எந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஸோ கேள்வி புரியுதா? தொடக்க வேகம் 60 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் ஒரு வண்டி இயங்குது. அதுக்கு நம்ம தடை கொடுக்கும்போது பிரேக் அப்ளை பண்ணுறப்ப 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் போய் ஸ்டாப் ஆயிடுது. ஸோ ஃபைனல் ஸ்பீடு வந்து ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0. ஓகேங்களா? அதே மாதிரியான ஒரு வண்டி அல்லது அதே வண்டின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது 120 கிலோமீட்டர் பர் ஹவர் 2 மடங்கு ஸ்பீடில் போச்சு அப்படின்னா அதே பிரேக் அப்ளை பண்ணும்போது எவ்வளவு டிஸ்டன்ஸில் போய் ஸ்டாப் ஆகும்? இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு இயக்க சமன்பாடு படிச்சிருப்போம். வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. பட் நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம்? -2as போட்டிருக்கோம். ஏன் -2as போட்டிருக்கோம்? பிகாஸ் நம்ம அப்ளை பண்ணுறது பிரேக் இல்லையா? ஸோ எதிர் முடுக்கம் நம்ம கொடுக்குறோம். வேகமாக போயிட்டுருக்கிற ஒரு வாகனத்துக்கு நம்ம எதிர் முடுக்கம் கொடுக்கறதுனால ஏ வந்து ஆட்டோமேட்டிக்காக -a மாறிடும். அதனால வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் மைனஸ் 2as அப்படிங்கிற ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரேக் அப்ளை பண்ணும்போது அதோட ஸ்பீடு வந்து படிப்படியாக குறைந்து கொண்டே சென்று ஃபைனலி வந்து என்ன ஆகும்? ஃபைனல் வெலாசிட்டி பிகம் 0. இறுதி திசைவேகம் சுழியாகி விடுகிறது. ஓகே, ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி மாடிஃபை ஆகும்? யூ ஸ்கொயர் மைனஸ் 2as இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டாக இருக்குங்களா? ஸோ இடது பக்கம் இருக்கக்கூடிய 0 வியை வந்து நம்ம 0 ஆக்கிடுறோம். அதனால் நமக்கு வந்து யூ ஸ்கொயர் மைனஸ் 2as வந்து 0 ஆயிடுது. ஸோ -2as இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as அப்படின்னு வந்துடுது. இப்போ இதில் இந்த ஏங்கிறது நமக்கு கான்ஸ்டன்ட், ஒரே மாதிரியான பிரேக் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ டுகெதர் 2a வந்து என்னது? கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால யூ ஸ்கொயர் வந்து ப்ரொபோர்ஷனல் டு எஸ்ஸாக இருக்கும், அல்லது எஸ் வந்து ப்ரொபோர்ஷனல் டு யூ ஸ்கொயராக இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட். இந்த சமன்பாட்டிலிருந்து இந்த கணக்குக்கு தேவையான நமக்கு கிடைச்சிருக்கிற பேசிக் ஹிண்ட் வந்து என்ன அப்படின்னா, எஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யூ ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம்.
இப்போ நம்ம 2 வேகம் எடுத்துக்க போகிறோம். தொடக்க வேகம் u1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே போல் அடுத்தது வந்து 2u1 2 மடங்கு வேகம் ஆகும்போது கடக்கக்கூடிய தொலைவுகளுக்கான மதிப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ S1 divided by S2 is equal to, இப்போ வந்து S is equal to constant into u square. ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக போக வேண்டாம். ஸோ டிவைட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் கேன்சல் ஆயிரும். ஸோ S1 by S2 is equal to என்ன வரும்? அப்போ u1 square divided by u2 squareனு வரும். ஸோ u2 உடைய வேல்யூ வந்து 2u அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ u1 நான் uன்னு வச்சுக்கிறேன், u2வை 2uன்னு வச்சுக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? u1 uஆ இருக்கும்போது S1 வந்து 20 மீட்டர், அது ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ u2 வந்து என்னவாகுது? 2uவா மாறுகிற பொழுது எவ்வளவு தொலைவு வந்து கடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த S2 வேல்யூவை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ பாருங்கள் உங்கள் ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஸோ 20 by x is equal to u square by 4u square. 2u ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 4u ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ என்ன ஆகும்? u ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த 4 மேலே வந்துடும். 4 × 20 80, x மேலே வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து x is equal to 80 மீட்டர். ஸோ 80 மீட்டர் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரீவியஸ் பாருங்கள், ஆப்ஷன் பாருங்கள். 80ங்கிறது என்ன? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் உங்களுக்குரிய ஆன்சர். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ திரும்ப ஸ்டெப்பை பாருங்கள். யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சிச்சிங்களா? நோட்ஸ் எடுத்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஒரு இயந்திர துப்பாக்கி 40 கிராம் நிறையுடைய குண்டுகளை 1200 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் எரிகிறது. துப்பாக்கியை தாங்கி இருக்கும் மனிதர் அதன் மீது பெருமமாக 144 நியூட்டன் விசையை அளிக்க முடியும் என்றால் ஒரு வினாடிக்கு எத்தனை குண்டுகளை எரிய முடியும்? ஸோ கேள்வி நல்லா உள்வாங்கிங்க. ஒரு கன் இருக்கு, அந்த கன்னு 40 கிராம் நிறையுடைய குண்டுகளை வந்து 1200 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் ஃபயர் பண்ணுது. துப்பாக்கியை வந்து ஹோல்டு பண்ணியிருக்கார் இல்லையா, தாங்கி இருக்கக்கூடிய மனிதர் வந்து அதன் மீது பெருமமாக 144 நியூட்டன் எதிர் விசையை அளிக்க முடியும் என்றால் அது வந்து எத்தனை குண்டுகளை வந்து த்ரோ பண்ணோம், ஃபயர் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆப்ஷன்ஸ் வந்து 1, 4, 2, 3 அப்படிங்கிற 4 ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. கேள்வி ஒரு முறை நீங்கள் படித்து பார்த்தாலும் சரி, இல்லை அப்படியே பாஸ் பண்ணி எழுதிக்கிட்டாலும் சரி. ஓகே, போலாமா? ரைட். ஸோ நமக்கு தெரியும் விசை F is equal to dP by dt இல்லையா? உந்த மாறுபாட்டு வீதம் தான் என்னது? விசை நம்ம படிச்சிருக்கோம். அப்போ ஒரு வினாடியில் எரியப்படும் குண்டுகளின் எண்ணிக்கை என்ன வச்சுக்கிறோம்? n அப்படின்னு வச்சுக்கிறோம், ஸ்மால் n அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ உந்தம்ங்கிறது நிறை இன்ட்டு திசை வேகம். அப்போ n குண்டுகளுக்கான விசை நம்ம கொடுக்கக்கூடிய பெரும விசை n குண்டுகளுக்கு தான் கொடுக்குறோம். அப்போ n புல்லட்ஸுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய, அப்போ n புல்லட்ஸ் தரக்கூடிய உந்த மாறுபாட்டு வீதம் தான் அந்த மனிதர் தரக்கூடிய பெரும விசையாக நம்ம பார்க்குறோம். ஸோ F is equal to அப்போ என்ன கிடைக்கும்? ndP by dtன்னு கிடைக்கும். ஸோ யூ நோ வெரி வெல் மொமெண்டம் Pங்கிறது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ அவர் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் 144 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மாஸ் வந்து எவ்வளவு? 40 கிராம். கிராமை நான் வந்து கிலோகிராமாக மாற்றுறதுக்காக 1000ஆல் டிவைட் பண்ணிட்டேன். இன்ட்டு வெலாசிட்டி. வெலாசிட்டி வந்து 1200 மீட்டர் பெர் செகண்ட். டைம் வந்து 1 செகண்டுங்கிறதுனால அதை நான் போடலை. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் தெரியும். ஸோ 3 0 இருக்கு இல்லையா? ஸோ இங்கே 3 0 இருக்குது. இந்த 3 0க்கு 3 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 4 × 12 48. ஸோ n is equal to அப்போ என்ன வந்துடும்? 144 டிவைடட் பை 48 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு n is equal to 3. ஸோ இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ஃபோர்த் ஆப்ஷன் வந்து 3 அப்படின்னு இருக்கு. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ again I will show the solution. பார்த்துக்கோங்க. ஸோ புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்ளம் போகலாம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், 1000 கிலோகிராம் நிறை கொண்ட மின் உயர்த்தி 1 மீட்டர் பார் செகண்ட் ஸ்கொயர் முடுக்கத்துடன் மேல் நோக்கிய திசையில் நகர்கிறது எனில் மின் உயர்த்தியுடன் இணைக்கப்பட்டுள்ள கம்பியில் உருவாகும் இழுவிசை.
1000 கிலோகிராம் மாஸ் அப்படிங்கிற ஒரு லிஃப்ட், மின் உயர்த்திங்கிறது லிஃப்ட். இட் இஸ் ஆக்சலரேட்டட் அப்வர்ட்ஸ், மேல் நோக்கி 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் முடுக்கம் அடைகிறது அப்படின்னா, அந்த ரோப் இருக்கும் இல்லையா, அந்த லிஃப்ட்டை மேலே தூக்கிட்டு போகிற அந்த ரோப்புக்கு என்ன டென்ஷன் இருக்கும், ரோப்பில் வந்து எவ்வளோ டென்ஷன் உருவாகும், இழுவிசை என்ன உருவாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் வந்து 9800 நியூட்டன், 10800 நியூட்டன், 11000 நியூட்டன், அப்புறம் 10000 நியூட்டன் அப்படிங்கிற 4 ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதில் பார்க்கலாம் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு. ஸோ ஒரு படம் நம்ம வரைகிறோம். 1000 கிலோகிராம் இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய லிஃப்ட்டு. இதில் 2 ஏரோ போட்டிருக்கேன். டவுன் ஏரோ வந்து என்ன, அப் ஏரோன்னு பார்த்துக்குங்க. அப் ஏரோவில் வந்து அந்த ரோப்பில் இருக்கக்கூடிய டென்ஷன் டீன்னு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். டவுன் ஏரோவில் நமக்கு எம்ஜி அப்படிங்கிறது அந்த லிஃப்ட்டு கீழ் நோக்கி புவியீர்ப்பு முடுக்கத்தின் காரணமாக பெறக்கூடிய கீழ் நோக்கிய விசை. அண்ட் லிஃப்ட் வந்து 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் முடுக்கத்தோடு மேல் நோக்கி முடுக்கப்படுகிறது. ஸோ திஸ் இஸ் த ரஃப் டயக்ராம் ஃபார் யூ. இப்போ நமக்கு தெரியும் எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ இல்லைங்களா. ஸோ எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு எம்ஏனா நமக்கு கிடைக்கக்கூடிய நிகர முடுக்கம் வந்து எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு கிடைக்குது. எஸ், ஃபைன். இப்போ இதில் நெட்டு ஃபோர்ஸ், ஏன்னா லிஃப்ட் இஸ் ஆக்சலரேட்டட் அப்வர்ட்ஸுங்கிறதுனால நீங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேலே வந்து ப்ளஸ் ஜே, கீழே வந்து மைனஸ் ஜேன்னு போடும்போது டிஜே மைனஸ் எம்ஜிஜே இஸ் ஈக்குவல் டு ஆட்டோமேட்டிக்காக எம்ஏஜேன்னு வரும். நீங்கள் மாடலஸ் எடுத்தீங்கன்னா மாடலஸ் ஜே வில் பி ஈக்குவல் டு 1ங்கிறதுனால யூ வில் கெட் த ரிசல்டன்ட் ஈக்குவேஷன் டி மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு கிடைக்குது. ரைட்டுங்களா. ஸோ தென் வாட் இஸ் டி? டி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி ப்ளஸ் எம்ஏ. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எம்மை வந்து காமனாக எடுத்திருக்கோம். ஸோ எம்மை காமனாக எடுத்ததுனால உங்களுக்கு ஜி ப்ளஸ் ஏ அப்படின்னு ரிசல்ட் கிடைக்குது. ஸோ இங்கே வந்து ஜி வந்து உங்களுக்கு 10ன்னு கொடுக்கல. ஸோ கொடுக்காததுனால நீங்கள் என்ன பண்ணணும், 9.8 அப்படிங்கிறத நீங்கள் போடணும். ஸோ 10ன்னு ஸ்பெசிஃபைடாக கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் 10 வந்து ஜிக்கு வந்து பயன்படுத்தணும். அதர்வைஸ் வந்து நீங்கள் ஜிக்கு 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் தான் போடணும். ஸோ எம் வந்து 1000 கிலோகிராம், 9.8 ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் 10.8. ஸோ 10.8 into 1000 என்ன வரப்போகுது, நமக்கு 10800 நியூட்டன் வருது. ரைட்டுங்களா. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் 10,800. ஆப்ஷன் பியில் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரைட். ஓகே, ஆப்ஷன் பியில் 10800 நியூட்டன் இருக்கு. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ இதை மாடலாக வச்சு உங்களுக்கு நிறைய கணக்குகள் கேட்கலாம். நான் சொல்லியிருக்கிறது இங்கே அப்வர்ட் ஆக்சலரேஷன் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு டவுன்வர்ட் ஆக்சலரேஷன் வரலாம். அல்லது இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டென்ஷன் கேட்கறதுக்கு பதிலாக வேறு மதிப்புகள் கொடுத்து மாஸ் கேட்கலாம், முடுக்கம் கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தென் வி வில் கெட் மோர் ஐடியா. ஓகே, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்ளமாக நான் பார்க்குறேன். கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக புரியும். சீரான சங்கிலி ஒன்று, சங்கிலி மீன்ஸ் செயின், சொரசரப்பான கிடைத்தள பரப்பின் மேசையின் மீது ஓய்வில் உள்ளது. அதன் 1/2 நீள பகுதி செங்குத்தாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, டேபிளில் ஒரு செயின் பாதி வந்து டேபிள் மேலே இருக்குது, பாதி வந்து டேபிளோட எட்ஜில் இருந்து கீழே வந்து தொங்கிக்கிட்டு இருக்கு. எனில் சங்கிலிக்கும் மேசைக்கும் இடையிலான உராய்வு குணகம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். யுவர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்க இங்கே ஈட்டாங்கிற வேல்யூவே இந்த ப்ராப்ளத்தில் இல்லை. பட் லெட் அஸ் see what will happen. ஈட்டா என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். மியூங்கிறது அந்த உராய்வு குணகம், அண்ட் தட் இஸ் ரிலேட்டட் டு த குவான்டிட்டி ஈட்டா. 1 divided by 1 minus ஈட்டா, 1 divided by 1 plus ஈட்டா, ஈட்டா by 1 minus ஈட்டா, ஈட்டா by 1 plus ஈட்டா அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல்ல இப்போ மேசை அந்த செயினுக்கு, பாதி செயினுக்கு வந்து ஒரு என்ன கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃப்ரிக்ஷன் கொடுக்குது, மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன். ஸோ அது வந்து என்னது, மியூ டைம்ஸ் நார்மல், அந்த நார்மல் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 பாதியாக நம்ம பிரிச்சுக்கலாம். அந்த மேசையில் இருக்கக்கூடிய அந்த சங்கிலியோட நிறை M1 வச்சுக்கலாம், தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சங்கிலியோட நிறை வந்து M2ன்னு வச்சுக்கலாம். இந்த ஃப்ரிக்ஷன், மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் வந்து தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த எடையை வந்து என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணாதான் நகராமல் இருக்க முடியும். ஸோ தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த செயினோட அந்த செகண்ட் பார்ட்டோட வெயிட் வந்து M2G. ஓகேங்களா, ரைட். இப்போ நாம டேபிளில் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம எழுதும் போது நிகர விசை என்ன வரும் அப்படின்னா, ஸோ N1 அப்படிங்கிறது நார்மல் அப்வர்டு ஃபோர்ஸு,
M2 M1Gங்கிறது அந்த டேபிளில் இருக்கக்கூடிய செயினோட அந்த பார்ட்டோட டவுன்வர்ட் ஃபோர்ஸு. அந்த நெட் ஃபோர்ஸ் வந்து 0. ஏன்னா தேர் இஸ் நோ வெர்டிக்கல் மோஷன் அப்படிங்கிறதுனால அண்ட் ஆல்சோ ஆக்சலரேஷன் இஸ் 0. அதனால N1 மைனஸ் M1G இஸ் ஈக்குவல் டு 0. பட் இந்த ஈக்குவேஷன் தேவையில்லை, இருந்தாலும் எழுதியிருக்கிறேன். பட் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பார்ட்டு அதில் நெட் ஃபோர்ஸ் வந்து நம்ம போடும்போது M2G அது வந்து டவுன்வேர்டு, அப்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மியூ N1. ஸோ N1 இஸ் இங்கே வந்து M1G அண்ட் தட் வில் பி ஈக்குவல் டு 0 பிகாஸ் த செயின் இஸ் பேலன்ஸ்ட். அதனால வந்து அந்த எட்ஜில் இந்த ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலண்ட் ஆப்போசிட் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்சலரேஷன் வந்து 0வாக இருக்குது. ஓகே, ஸோ M2G இஸ் ஈக்குவல் டு மியூ M1G அப்படின்னா GG ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். தேர்ஃபோர் மியூ வந்து என்ன வரும் நமக்கு M2 பை M1 அப்படின்னு வந்துடும். ரைட், இப்போ தான் நம்ம இந்த ஈட்டாங்கிற அந்த குவான்டிட்டியை வந்து நம்ம கொண்டு வரதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாஸ் அப்படிங்கிறது வருது. இப்போ டோட்டல் மாஸ் வந்து கேபிட்டல் M1 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த மேலே இருக்கக்கூடிய தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய போர்ஷன் அதில் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த எக்ஸுங்கிறது டோட்டல் லெங்க்த்தில் பாதி. அப்போ அதை எப்படி பண்ணலாம், டோட்டல் லெங்க்த்தில் எக்ஸ் பார்ட் இருக்குது. ஸோ எக்ஸ் பை எல் பார்ட்டில் எவ்வளவு நிறை இருக்குது அப்படின்னா M இன்ட்டு எக்ஸ் பை எல், அதுதான் M2. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லுங்கிறது மொத்த நீளம், மொத்த நீளத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பார்ட்டு எக்ஸு. ஆப்வியஸ்லி இட் இஸ் L by 2. நான் அதை போடலை, நான் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். அந்த பார்ட்டோடைய மாஸ் வந்து டோட்டல் மாஸோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கு M2 வரும். இஸ் இட் கிளியர்? ரைட், டிவைடட் பை M1 எப்படி போடுவீங்க, அதே விஷயம்தான். டோட்டல் லெங்க்த் L, இதில் ஆல்ரெடி நம்ம எக்ஸை கழிச்சிட்டோம். அப்போ L மைனஸ் எக்ஸ் பை L கரஸ்பாண்டிங் மாஸால் மல்டிப்ளை பண்ணிட்டா அது வந்து அந்த மேலே டேபிள் மேலே இருக்கக்கூடிய மாஸ் வந்து கிடைச்சிடும். இந்த ஐடியா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகேன், நான் L by 2 தான், ஆனால் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இது ஒரு எக்ஸ் பார்ட்டு, டோட்டல் லெங்க்த் எல்லுங்க. மேசையில் இருக்கக்கூடிய பார்ட்டு, தொங்கிக்கிட்டு இருக்கிற பார்ட்டு ரெண்டும் சேர்த்து என்னது எல். நான் தொங்கிக்கிட்டு இருக்கிற பார்ட்டை எக்ஸ்ன்னு வச்சா மேலே உள்ளது என்னவா இருக்கும், L மைனஸ் எக்ஸாக இருக்கும். நான் தொங்கிக்கிட்டு இருக்கிற பார்ட்டை மட்டும் இப்போ எடுத்துக்கிறேன். தொங்குற பார்ட்டுக்கு எவ்வளோ மாஸ் இருக்கும் அப்படின்னா அதுதான் வந்து M2ன்னு சொல்கிறோம். அந்த M2 எப்படி எழுதுறது, தட் இஸ் நாட் ஈக்குவலன்ட் டு டோட்டல் மாஸ் இல்லையா, அது ஃப்ராக்ஷன் தான். அப்போ டோட்டல் லெங்க்த்தில் எக்ஸ் பார்ட் இருக்குது. அப்போ L பை எக்ஸ் பை எல் இன்ட்டு டோட்டல் மாஸ் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன கிடச்சிரும், M2 கிடச்சிரும். அதே போல் ரிமைனிங் லெங்க்த்துக்கு L மைனஸ் எக்ஸ் லெங்க்த்துக்கு பார்க்கும்போது L மைனஸ் எக்ஸ் பை எல் இன்ட்டு M போட்டிங்கன்னா உங்களுக்கு M1 கிடச்சிரும். ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்கலாம் பாருங்கள், M by L கேன்சல் பண்ணிட்டோமா. அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டரில் M by L வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ என்ன கிடச்சிருக்கு உங்களுக்கு, எக்ஸ் டிவைடட் பை L மைனஸ் எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதிலிருந்து இந்த டினாமினேட்டருக்கு பார்த்தீங்களா, இந்த டினாமினேட்டர் எல்லை வெளியே தூக்கியிருக்கேன். எல்லை வெளியே தூக்குறதுனால என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல 1 வந்துருச்சு, இங்கே எக்ஸ் பை எல் வந்துருச்சு. இந்த வெளியில் வந்த இந்த எல்லை நான் மேலே கொண்டு போயிட்டா எக்ஸ் பை எல்னு வந்துருச்சு. நவ் ஐ அசியூம் திஸ் குவான்டிட்டி எக்ஸ் பை எல் ஆஸ் ஈட்டா. இந்த எக்ஸ் பை எல்லுங்கிற குவான்டிட்டியை நான் ஈட்டாங்கிற அப்படிங்கிற குவான்டிட்டியை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ஈட்டா டிவைடட் பை 1 மைனஸ் ஈட்டா அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் யூ. ஸோ உங்களுக்கு ஆன்சர் சியை பாருங்கள், ஆன்சர் சியை பாருங்கள், ஈட்டா டிவைடட் பை 1 மைனஸ் ஈட்டா அப்படின்னு கிடைக்கிறது. இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிசல்ட். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து உங்களுக்கு 4 ப்ராப்ளம் சொல்லி கொடுத்துருக்கேன். 4 ப்ராப்ளமே டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் தான். ஒன்று ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸோடு இப்போ நான் வந்து வேர்ட்ஸில் எழுதி ஆப்ஷன்ஸ் கொடுத்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக இன்னும் அப்கிரேட் பண்ணி இன்னும் நல்ல விதமாக உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸு நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸிமம் என்னுடைய சப்போர்ட் நிச்சயமாக இருக்கும். பட் நீங்கள் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் விஸ்டம் இன் ஃபிசிக்ஸ். தேங்க்யூ. உங்களை அடுத்த கிளாஸில் சந்திக்கிறேன். இந்த ப்ராப்ளமை நீங்கள் என்ன பண்ணலான்னா திரும்ப ஒரு தடவை நோட்டில் எழுதி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ கீப் வாட்சிங், keep subscribing. Thank you. Let's meet in the next class. Thank you so much.